அண்மை செய்தி. நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் KRP ஜெயக்குமாரை 2 நாட்கள் காணவில்லை என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய KP ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களாக காணவில்லை என்று நெல்லை மாவட்டம் உவரி அருகே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் அவரது மகன் கருத்தையா ஒரு புகாரை அளித்திருப்பது நெல்லை மத்திய மாவட்ட காங்கிரஸிற்கே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நெல்லை தொகுதியில் காங்கிரஸில் போட்டியிடக்கூடிய ராபர்ட் பூஷை ஆதரித்து பல இடங்களில் சுற்றுப்பிரச்சாரம் இவர் மேற்கொண்டார். அது மட்டுமில்லாமல் கடந்த தேர்தலை முன்னிட்டு அவர் மிகுந்த ஒரு மனக்கவலையில் இருந்ததாக அவர் உறவினர் தரப்பில் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தலுக்காக நிறைய செலவு செய்ததாகவும் அதன் மூலம் கடன் தொல்லை இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடும் மன உளைச்சலில் இருந்த KP ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வெளியே சென்று வருவதாக உறவினரிடம் கூறிவிட்டு சென்றார். தற்போது வரை அவர் வீட்டுக்கு திரும்பவில்லை என்று அவரது மகன் கருத்தையா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக உவரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காணாமல் போன KP ஜெயக்குமார் வேற ஏதேனும் முயற்சி செய்தார் என்று கோணத்தில் போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். அரசு விவரங்களுக்கு நன்றி சரவணா.